தமிழ்நாட்டில் உள்ள படித்த மற்றும் படிக்காத அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரதாக சொல்லியிருக்கோம். அதுக்கான திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கோன்றதை நம்ம சொல்லுவோங்க ஐயா. வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற, பசுமை தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கிற, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, இதான் நம்ம கோட்பாடு. அதன் அடிப்படையில் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பை நம்மால் கொடுக்க முடியும். இப்போ உதாரணமாக பல சான்றுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னா எல்லாருக்கும் இப்போ எளிதாக புரியுற மாதிரி நாம் ஒரு 2000 ஏக்கர் அல்லது 3000 ஏக்கர்களில் கரும்பு நம்ம விளைய வைக்கிறோம். கரும்புலேருந்து பிரேசில் போல் எத்தனால் பெட்ரோல் எடுக்கலாம். கரும்பு விளைய வச்சிட்டோம். இப்போ அதை வெட்டுறதுக்கு படித்தவர்கள் தேவையா, இல்லை படிக்காத கல்வியறிவு இல்லாதவர்களே போதுமா? உடல் உழைப்பாற்றல் இருந்தாலே போதும். அப்போ கரும்பை வெட்டி கட்டி கொண்டு வந்து ஆலைக்கு சேர்ப்பதற்கு கற்றவர்கள் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சப்பட்டிருக்கிறது எண்ணி அடுக்குவதற்கு கல்வியாளர் தேவைப்படுது. ஒரே நிலத்தில் ஒரே களத்தில் படித்தவருக்கு வேலை, படிக்காதவருக்கும் வேலை வந்துகிறது.